இல்லை அது வேண்டாம். இருங்க நான் சொல்லிக்கிறேன். இருங்க கொஞ்சம் நல்ல நேரம் கொஞ்சம் இருங்க, நான் பேசிக்கிறேன். இங்கிட்ட தானே கேட்குறாங்க, நான் சொல்லிக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க, ஏன் இப்போ குறுக்கிடுறீங்க? அது வேண்டாங்க. இருங்கங்க, என்ன நீங்கள் அதெல்லாம் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, பேசுங்க. இருங்க தோப்பு, நான் சொல்லிடுறேன். அதாவது ஒவ்வொரு பொறுப்பும் ஒரு கொடுக்கிற பொழுது இன்னொரு 4 பேர் அதில் கண்டிப்பாக நாம் அதில் இருக்கலாமா என்ற ஒரு எண்ணம் இருக்கும். அதெல்லாம் ஒரு 4 நாளைக்கு 3 நாளைக்கு அதை பெருசு பண்ணணும் அப்படிங்கிறது அது சரியான அணுகுமுறையாக இருக்காது. எனவே எங்களை பொறுத்தவரை, திமுகவை பொறுத்தவரை கட்டுப்பாடான கட்சி என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். எனவே அதில் தலைமை சொல்லிவிட்டால் அதுதான் எங்களுக்கு முடிந்த முடிவு. எனவே தலைமையில் சொல்லியிருக்கிறார்கள். அதில் எந்த மாறுபட்ட கருத்து இருந்தாலும் அவர்களுக்குள்ளே உட்கார்ந்து பேசிக்கொள்கிறார்கள். அதுவெல்லாம் இப்பொழுது அவர்கள் பேசி ஒரு முடிவுக்கு வந்து விட்டார். நீங்கள் தான் மறுபடியும் ஆரம்பிக்கிறீங்க. எனவே அந்த பிரச்சனையெல்லாம் முடிந்து விட்டு